அந்த போஸ்டரை பார்த்தா காரி துப்பணும் போல இருக்கு. அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு பில்டப்? இந்த மாதிரி ஆளையெல்லாம் போய் தொலைக்காட்சி போய் பேட்டி எடுக்கிறாங்கல்ல, அவங்கள சொல்லணுங்க முதல்ல. 4 பேர் உடனே ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி பேசிட்டா போதும், நம்மளுடைய விளம்பரம் பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறக்காண்டி போய் மைக்க நீட்டிடுறது. இவங்கள முதல்ல உதைக்கணுங்கிறேன். எவனா இருந்தாலும் போய் மைக்க நீட்டிருக்கலாடா, திருந்துங்க முதல்ல. அவன் இன்னைக்கு சொல்றான் பாத்துங்க, வந்து ஆணவ கொலைங்கிறது வந்து அது வந்து ஆணவ கொலை இல்ல, அது ஒரு வந்து அதாவது எமோஷனல்ல பண்றது, ஒரு அக்கறைக்காண்டி பண்றது. பெற்றவங்க வந்து எமோஷன் ஆகி இந்த மக மேல உள்ள அக்கறையில போய் செய்யறதான். இத சொல்றது யோக்கியம் வேணாமாடா? இது எவ்வளவு பெரிய ஒரு சாதிய வன்கொடுமை. தமிழக அரசு உடனடியா வந்து இத வந்து தானா முன் வந்து ஒரு வழக்க பதிவு செய்து, அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து அரஸ்ட் பண்றது இல்லையா? இது வந்து பப்ளிக்ல பேசுற பேச்சா? உன்னை எவ்வளவு பேர்